பகல்காம் தாக்குதலில் சுமார் 26 பேர் கொல்லப்பட்டது சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இதுபோல ஏற்கனவே நடந்திருக்கிறது என்றும், திட்டமிட்ட இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு சீனா உதவியுள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீப காலமாக காஷ்மீரில் நடைபெற்ற தாக்குதல்களை பட்டியலிட்டு பார்த்தால் அதில் ஒரே பேட்டர்ன் இருப்பது தெரியவரும் என விமர்சகர்கள் கூறுகிறார்கள். பகல்காம் தாக்குதலில் நடந்தது என்ன? துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். பயணிகளின் மத விவரங்களை கேட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்குரிய ஆதாரங்களும் வெளியாகியுள்ளது. சுற்றுலா பயணிகளின் அருகில் வந்தே துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கிறார்கள். இது இந்தியாவில் திட்டமிட்ட மத கலவரங்களை ஏற்படுத்த செய்யப்படும் வேலை என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இதற்கு முன்னர் நடந்த சம்பவங்களை பட்டியலிட்டு பார்க்கலாம். 2017ஆம் ஆண்டு அமர்நாத் யாத்திரை பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர். 2022இல் காட்ரா பயணிகள் பேருந்தில் குண்டு வெடித்ததில் 4 பேர் கொல்லப்பட்டனர். 2023 ரஜௌரி மாவட்டத்தில் 7 இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 2024 ரியாசி வைஷ்ணவி தேவி யாத்திரை பேருந்து தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டனர். 2025 கத்துவாவில் 5 இந்துக்களும் 12 வயது சிறுவனும் கொல்லப்பட்டனர். இது எல்லாமே மதம் சார்ந்து நடத்தப்பட்டிருக்கிறது. அப்படியெனில் இந்தியாவில் மத வன்முறையை திட்டமிட்டு ஏற்படுத்த இது போன்ற தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இந்த திட்டத்தின் பின்னணியில் பாகிஸ்தான் கண்டிப்பாக இருக்கிறது. இந்தியாவில் இந்துத்துவ அமைப்பின் ஆதிக்கம் அதிகம். ஆட்சி அதிகாரத்திலும் இந்துத்துவ சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள். இதனை பயன்படுத்தி மத கலவரத்தை தூண்டவே பயங்கரவாதிகளை இப்படியாக பயிற்சி கொடுத்து பாகிஸ்தான் அனுப்பி வைப்பதாக கூறுகிறார்கள். இந்த தாக்குதலில் மற்றொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு காலத்தில் ஜம்மு காஷ்மீர் மக்களின் போராட்டத்தை அவர்களின் உரிமைகளுக்கான போராட்டம் என்று பேசிய பாகிஸ்தான் இன்று ஜம்மு காஷ்மீரை பாலஸ்தீனமாக மாற்றுவோம் என சிலர் எச்சரித்திருப்பதற்கும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் காஷ்மீர் ஒற்றுமை நாள் என ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதில் பேசுவதற்காக ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். டாக்டர் காலித் கத்தூமி, இவர் ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய பேச்சாளர். டாக்டர் நாஜி ஜாகிர், இவர் ஹமாஸ் இயக்கத்துடன் தொடர்புடைய மூத்த அதிகாரி. முஃப்தி ஆசாம், இவர் ஹமாஸ் இயக்கத்தின் மத வழிகாட்டி. பிலால் அல் சல்லத், இவர் ஹமாஸ் இயக்கத்தின் மற்றொரு முக்கிய உறுப்பினர். இவர்கள்தான் காஷ்மீர் ஒற்றுமை நாள் நிகழ்ச்சியில் பொது மக்கள் மத்தியில் உரையாற்றியிருக்கிறார்கள். தங்கள் உரையில் இந்தியாவை எதிர்த்து இஸ்லாமியர்கள் ஒன்றுபட வேண்டும் என்றும், காஷ்மீரை புதிய பாலஸ்தீனமாக மாற்றுவோம் எனவும், இந்தியாவின் மீது மத அடிப்படையிலான போராட்டங்களை ஊக்குவிக்க காஷ்மீரில் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்கள். ஆக இதுதான் பயங்கரவாதிகளின் திட்டம். இந்த திட்டத்திற்கு எதிராக இந்திய ராணுவம் தீவிரமாக பணியாற்றி வருகிறது. ஆனால் மறுபுறம் இந்த திட்டங்களுக்கு ஆதரவாக பாகிஸ்தானும், பாகிஸ்தானுக்கு சீனாவும் உதவி செய்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதல் சாத்தியமானதற்கு இதுதான் முக்கிய காரணம் என்று சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஹீரோவும் இந்திய ராணுவத்தின் வடக்கு படைப்பிரிவு முன்னாள் தலைமை அதிகாரியுமான லெப்டினன்ட் ஜெனரல் ஹூடா சில தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். மேலும் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் அதே நேரம் போர் உருவாகாமல் அந்த பதிலடி இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். தாக்குதலுக்கு பாதுகாப்பு குறைவான இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்த இடம் பைசரன் பள்ளத்தாக்கு பகுதி. ஏற்கனவே சொன்னதைப் போல இங்கு பாதுகாப்பு படையினர் வருவதற்கு நீண்ட நேரம் ஆகும் என்பதால் அதனை தெரிந்து கொண்டுதான் அங்கு தாக்குதலையே நடத்தியிருக்கிறார்கள். இந்த திட்டமிடல் மிக உயர்நிலை அதிகாரிகள் மூலம் நடத்தப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு திட்டம்தான் தாக்குதலை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. அதே போல இந்த தாக்குதலில் மத ரீதியான பிரிவினை நடந்திருக்கிறது. இதைவிட அதிர்ச்சி அளிக்கும் சம்பவம் என்னவென்றால், சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது என்பதுதான். வழக்கமாக இப்படி சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்படாது. இந்த தாக்குதல் மூலம் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சியை சீர்குலைக்க முயற்சிகள் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு நாம் எல்லைக்கோட்டை தாண்டாமலேயே பதிலடி கொடுக்க முடியும். முழுமையான போர் ஏற்படாமல் பதிலடி கொடுப்பதற்கான நடவடிக்கை என்பதே நமது நோக்கமாகும் என ஹூடா தெரிவித்திருக்கிறார். Subscribe to One India and never miss an update.